இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். அப்பாயி பாத்திரமே நீக்கும் நின் சித்தமானா, அப்பாயி பாத்திரமே நீக்கும் நின் சித்தமானா, எப்படியும் சித்தம் செய்ய என்னை சத்தம் செய்தேன் என்றாரே, எப்படியும் சித்தம் செய்ய என்னை சத்தம் செய்தேன் என்றாரே. பாரிர் கெத்செமனே பூங்காவில் என் நேசரையே, ஆவியனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோனித்திடுதே, ஆவியனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோனித்திடுதே. ஆண்டவர் இரட்சகர் இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக லூக்கா எழுதின சுவிசேஷம் 22 அதிகாரம் 43 வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி இயேசுவை பலப்படுத்தினான். எப்பொழுது கெத்செமனே தோட்டத்துக்கு தன்னுடைய சிஷ்யர்களோடு போகிறார். பஸ்கா ஆசரித்த பின்பு அன்று இரவு அடுத்த நாள் சிலுவையில் அறையப்பட போகிறார். எல்லாவற்றையும் இயேசு நன்கு அறிந்திருந்தார். அவருடைய உள்ளமெல்லாம் உடைந்து போயிருந்தது. வேதனையோடு தன்னுடைய சிஷ்யர்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி பார்த்தால் சிஷ்யர்கள் எல்லாம் அயர்ந்து தூங்க ஆரம்பித்து விட்டார்கள். கொஞ்சம் சற்று அப்புறம் போய் இயேசு ஜெபிக்கிறார். பிதாவே, இந்த பாதை எப்படி கடினமான பாதையாக எனக்கு இருக்கிறது, ஒருவேளை வேறு ஏதாவது வழி உண்டான்னு சொல்லி கேட்டு ஜெபிக்கிறார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படியெல்லாம் உங்களுடைய சித்தத்தின்படி ஆக்கடவு என்று 3 முறை ஜெபிக்கிறார். எந்த பதிலும் வரவில்லை. மாற்று வழியும் ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுக்கவில்லை. அல்லது சற்று பிறகு கொஞ்ச நாள் போகட்டும் என்று சொல்லி கூட அந்த பாடுகளை நிறுத்தியும் வைக்கவில்லை. மாறாக தூதனை அனுப்பி இயேசுவை நம்முடைய பிதாவாகிய தேவன் பலப்படுத்துகிறார். யோசித்து பாருங்கள், மாற்று பாதைகளை ஏற்படுத்தவில்லை. ஏனென்றால் தேவன் நியமித்திருக்கிற பாதை அதுதான். இயேசுவும் அதைத்தானே சொன்னார். தேவன் நியமித்த பாதையிலே தீர்மானித்தபடியே நான் போய்கொண்டிருக்கிறேன் சொன்னது போல பாடுகள் நிறைந்த, வேதனைகள் நிறைந்த, கஷ்டம் நிறைந்த பாதையில் தான் அவர் கடந்து போகிறார். ஆனாலும் எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்கிறார், சகித்துக் கொள்கிறார். ஆனால் கெத்செமனேயில அடுத்து என்ன செய்வதென்று சொல்லி யோசித்து போராடும் பொழுது பிதாவாகிய தேவன் செய்த காரியம் ஒரு புதிய பலனை கொடுக்கிறார். தூதனை அனுப்பி பலப்படுத்துகிறார். எல்லா பாடுகளையும் வேதனைகளையும் சகிக்கக்கூடிய அந்த பலன் அதில் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரம் பாடுகளின் பாதையில் போகும் பொழுது என் விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்கவில்லையே, எந்த பதிலும் வரவில்லைன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் அமைதியாக இருக்கிறார் என்று எண்ணிவிட வேண்டாம். மாறாக பலப்படுத்தி அந்த பாதையை கடந்து போக கிருபை பாராட்டுவார், தைரியம் கொடுப்பார். இதை பார்க்கும் பொழுது எங்கு பார்த்தாலும் வேதனையான அனுபவங்கள். கேரளாவிலே பார்ப்போமானால் இந்த வயநாட்டில் எவ்வளவோ இயற்கையினால் அழிவுகள், ஒரு நிச்சயமற்ற சூழ்நிலையை தான் இன்று உலகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் யுத்தங்களை பார்க்கும் பொழுது என்ன நடக்குமோ, 3வது வேர்ல்டு வார் வந்துவிடுமோ என்ற ஒரு பதட்டம் உலகமெங்கும் பற்றி கொண்டிருக்கிறது. கடைசி நாட்களில நாம் வந்துவிட்டோம். எல்லா பக்கங்களிலும் நெருக்கங்களும் போராட்டங்களும் இழப்புகளும் நிறைந்த இந்த நாட்கள்ல நமக்கு தேவை உன்னதமான தேவனுடைய பலம். அந்த பலத்தினாலே தான் நாம் காரியங்களை சாதிக்க முடியும், தாண்ட முடியும், தப்பித்துக் கொள்ள முடியும். ஒரு அருமையான ஆண்டவருக்கு பயந்த குடும்பம். கணவர் வியாதிப்படுகிறார். மனைவி எவ்வளவோ ஆண்டவருடன் போராடி ஜெபிக்கிறார். அந்த ஜெபத்திற்கு பதில் கிடைக்கவில்லை. மாறாக அந்த கணவன் கர்த்தருடைய சமூகத்துக்குள் பிரவேசித்து விடுகிறார். அவருடைய வாழ்க்கையின் ஓட்டம் முடிந்து விடுகிறது. அழுது கொண்டே இருக்கிறார். என் ஆண்டவர், என் ஜெபத்தை நீர் கேட்கவில்லையே, என் பிள்ளைகளை நான் எப்படி வளர்த்து ஆளாக்குவேன், என் நிலைமை இப்படி பரிதாபமாக போய்விட்டது என்று சொல்லி அழுது கொண்டே இருக்கிறார். 1 நாள் 2 நாள் 3 நாட்கள் எத்தனையோ பேர் ஆறுதல் சொல்லியும் ஆறுதல் படுத்த முடியவில்லை. ஒரு நாள் ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். என் மகளை, நீ எத்தனை நாள் தான் அழுது கொண்டிருப்பாய்? அந்த மகள் சொன்னார், அந்த சகோதரி சொன்னார்கள், அப்புறம் என்ன ஆண்டவரை செய்வது, எனக்கு இனி என்ன இருக்கிறது? இல்லை, நீ என் சமூகத்திற்கு வா, வந்து காத்திரு என்று சொல்லுகிறார். சமூகத்துக்கு வந்தங்க காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? பலப்படுத்துகிறார், தைரியம் கொடுக்கிறார், தமது பிரசன்னத்தினால் நிரப்புகிறார். பலம் கொண்டு திடமானதாயிருந்து காரியத்தை செய், அவனிட்டு விலக மாட்டேன். உன் கணவன் என்று சமூகத்தில் இழைப்பார். அவனுடைய காலங்கள் முடிந்து விட்டது, உன் காலங்கள் இன்னும் இருக்கிறது. உன்னை கொண்டு நான் செய்ய வேண்டியதை கடைசி வரை நான் கூட இருந்து செய்து முடிப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார்.
அந்த வார்த்தை, அந்த நேரத்தில் தேவன் கொடுத்த உன்னத பலம் அந்த சகோதரியை பலப்படுத்தி தொடர்ந்து பிள்ளைகள் காரியங்கள், குடும்பத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் பார்க்க ஏதுவாக இருந்ததாம். யோசித்து பாருங்கள். நம்முடைய ஆண்டவர் பலப்படுத்துவார். சோர்ந்து போக வேண்டாம். இந்த நாளில் முழுவதுமா தாழ்த்தி ஒப்பு கொடுத்து, உம்முடைய பாதத்துல நான் காத்திருக்கிறேன் அப்பா, உண்மைதான் என் கண்கள் நோக்கி இருக்கிறது, என்னை பலப்படுத்தும் சொல்லி கேளுங்க. நிச்சயமாகவே பலப்படுத்தி தொடர்ந்து நியமித்திருக்கிற பாதையில் ஓட கர்த்தர் கிருபை பாராட்டுவார். ஜெபிப்பும். அன்பின் தகப்பனே, இந்த புதிய நாளை கொடுத்ததற்காக உள்ளத்தின் ஆழத்தின் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் தாழ்த்தி வந்து நிற்கிறோம் அப்பா. எங்கு பார்த்தாலும் ஒரு நிச்சயமற்ற ஒரு சூழ்நிலை, பயமும் திகிலும் மரணமும் நிறைந்த நாட்களிலே நீர் உம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர்தான் பாதுகாப்பு. சோர்ந்து போகிறவனுக்கு நீர் பலன் கொடுக்கிற தேவன் என்ற வேதத்திலே வாசிக்கிறோம். ஒரு புதிய பலத்தில் அந்த நேரத்தில் ஒவ்வொருவரையும் நீர் இடை கட்டி அப்பா தட்டி கொடுத்து தூக்கி நிறுத்தி நியமித்திருக்கிற பாதையில தொடர்ந்து நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா ஓட நீர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. முடியலையே, இனி என்னால் செய்ய முடியாது என்று சொல்லி சோர்ந்து போய் உட்கார்ந்திருங்கள் கூட பலனை கொடுங்கப்பா. ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்க. ஒரு புதிய வல்லமை நீர் கட்டளையிடுங்க. ஒரு தொடுதல் போதும், அல்லது நம்முடைய வார்த்தை போதும், சூழ்நிலை மாறிடும், இருள் வெளிச்சமாய் மாறிடும். அந்த கிருபை இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். துதிகனமையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நம்மை பலப்படுத்த ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். புது பலத்தினால் தரிப்பிக்கப்படுவோம், நிரப்பப்படுவோம். ஆண்டவர் தொடர்ந்து புதிய பாதையில் நடத்துவார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். ஆத்துமா தேற்றுகிறார், புது பலன் தருகின்றார். ஆத்துமா தேற்றுகிறார், புது பலன் தருகின்றார். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதை நித்தம் நடத்துகின்றார். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதை நித்தம் நடத்துகிறார். குறையில்லையே, குறையில்லையே, என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே, குறையில்லையே, என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோட இருப்பதா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோட இருப்பதா.